ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் செம்ம பாண்டிங். நம்ம மருமக பிள்ளைக்கும் மாமியாருக்கும் அழகாக சமைக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா கூடி கிச்சனில். நம்ம காவேரிக்கு ஒரே எரிச்சல் தான். யமுனா கிட்டேயும் கங்கா கிட்டேயும் புலம்புறா. யாருன்னு தெரியாத ஒரு ஆளை கிச்சன் வரைக்கும் அம்மா உள்ளே விட்டு சமைக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும், விடு அக்கா யமுனா சொல்கிறா, நீங்கள் வேலைக்கு போயிட்ட பேர் அம்மா தனியாக தானே இருக்காங்க, அவங்க சந்தோஷத்துக்காக எப்படி ஒன்றாலும் நடந்துக்கிட்டோம், நீ விடுன்னு சொல்லிட்டு, என் பொண்ணு அளவில் தானே அவளும் இருக்கிறா, அதனால தான் அட்ராக்சடாக இருக்கிறான்னு கங்காவும் சொல்லி காவேரியை திசை திருப்புறாங்க. இருந்தாலும் நம்ம காவேரி இந்த ஆள் கூட இவ்வளோ லிங்காக இருக்கிறாங்களேன்ற ஒரு கோவம். ஆனால் இதை இப்படியே கொண்டு போனால் இது மோதலில் தான் முடியும். அதை விட காவேரி திங்க் பண்ணலாம், ஏன் அம்மா யாரு கூடவும் ஒட்டாதவங்க இவரு கூட மட்டும் இப்படி அட்ராக்சடாக இருக்கிறாங்க, என்ன காரணம்னு அவள் திங்க் பண்ண கண்டிப்பாக பழைய ஞாபகங்கள் வரலாம். விஜயம் சாரதாம்மா கிட்ட சொல்கிறாரு, பழைய நினைவுகளும் பழைய இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் சரியாயிடும்னு. நாளைக்கு வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க, அந்த இடத்துல அவள் திங்ஸு தாத்தா சித்தி சித்தப்பாவெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம். ஆனால் நாளைக்கு போய் சந்தித்து அந்த வீட்டில் டின்னர் சாப்பிடும்போது ஞாபகம் வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். இங்கே நம்ம விஜய் குட்டி பாப்பா கிட்ட அவ்வளோ ஈஸியாக மாட்டிக்கிறாரு. வேகமாக போப்பான்னு சொன்னதுக்கு, இல்லை மெதுவாக டைம் ஆகலை போகலான்னு சொன்னதும், காவேரி அந்த இடத்துல வரா. அதை பார்த்ததும் வேகமான்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டி சீக்கிரம் இறங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நம்ம பாப்பா கேட்குறா, என்னப்பா எங்கள் மிஸ்ஸை பார்த்ததும் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம விஜய்க்கு ஒரு சேம் தான். அதே போல் காவேரியும் குட்டி பாப்பா கிட்ட, உங்கள் அப்பா உன்னை விட்டுட்டு போக மாட்டேனாரு, எப்படி விட்டுட்டு போன்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா வீட்டுக்கு போகல கிச்சன் உள்ளே இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் காவேரி கிட்ட ஒரு லாக் ஆகுறாரு. சீக்கிரமாக நம்ம சந்தோஷமான எபிசோடை கொண்டுக்கிட்டு வந்தால் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல சாரதம்மா குழந்தைய தூக்கி வச்சுக்கின்னு நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் காவேரி குடும்பம் விஜயை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் கங்கா யமுனாவுக்கு அனுப்ப போகிறாங்க. பாப்பாவையும் அவங்க பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்க. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை.